கந்த சஷ்டியில் எடுக்கும் மிளகு விரதம் எப்படி கடைபிடிக்க வேண்டும் தெரியுமா? அதற்கு முன்னால் முருக பக்தர்கள் ஓம் முருகா போற்றி என்று கமெண்டில் பதிவிடுங்கள். விரதம் இருப்பதில் பல வகைகள் உள்ளன. இதில் ஒரு சில விரதங்கள் மிக கடுமையாக சில நாட்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய வகையிலும் உள்ளன. அவ்வாறு கடுமையான விரதங்களில் ஒன்றுதான் கந்த சஷ்டிக்கு இருக்கும் 6 நாட்கள் விரதம். இந்த 6 நாட்கள் விரதம் இருப்பவர்கள் ஒரு சிலர் ஒரு பொழுது உணவு மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பார்கள். ஆனால் மகா கந்த சஷ்டி 6 நாள் விரதம் என்பது 6 நாட்களும் மிளகு மட்டுமே சாப்பிட்டு இருக்கக்கூடிய விரதமாகும். கந்த சஷ்டி என்பது முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்த நிகழ்வை கொண்டாடும் திருவிழாவாகும். ஐப்பசி மாத அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை திதியில் துவங்கி ஐப்பசி வளர்பிறை சஷ்டியில் கந்த சஷ்டி விழா 6 நாட்களுக்கு விமரிசையாக கொண்டாடப்படும். 6வது நாள் சூரசம்காரமும் அதற்கு அடுத்த நாள் முருகன் மற்றும் தெய்வானை திருக்கல்யாணமும் நடைபெறும். கந்த சஷ்டிக்கு முதல் நாள் துவங்கி 6வது நாள் சூரசம்காரம் நடந்து முடியும் வரை முருக பக்தர்கள் பலர் மிளகு மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருப்பார்கள். இது கடுமையான விரதங்களில் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. மிளகு மட்டுமே சாப்பிட்டு விரதம் என்றால் வேறு எந்த உணவையும் சாப்பிடாமல் இருக்கும் விரதம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு சிலர் கந்த சஷ்டி சூரசம்காரம் முடிந்தவுடன் விரதத்தை 6ஆம் நாளில் முடித்துக் கொள்வார்கள். ஆனால் ஒரு சிலர் அடுத்த நாள் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் நடக்கும் நாளிலும் விரதத்தை தொடர்ந்து 7வது நாள் 7 மிளகுகளை சாப்பிட்டு விரதத்தை முடிப்பார்கள். தண்ணீரை தவிர வேறு எந்த உணவும் சாப்பிடாமல் மேற்கூறிய எண்ணிக்கையில் மிளகு மட்டுமே சாப்பிட்டு இருக்கக்கூடிய கடுமையான விரதம்தான் கந்த சஷ்டிக்கு இருக்கும் மிளகு விரதமாகும்.